அரிசா. அம்மா என்னத்த? என்னம்மா சமைக்கிற நைட்டுக்கு? பாவக்காய் சட்னி. என்னம்மா? இல்லத்த, பன்னீர் பட்டர் மசாலா. சரி சரி. காஃபி குடிக்கிறியாம்மா? எப்பயாவது கேட்கணும்னு தோணுச்சே. சரி, எனக்கு ஒரு கிளாஸ். சரிம்மா, அப்படியே உனக்கும் சேர்த்து எனக்கும் ஒரு கிளாஸ் போட்டு கொடு. வா. எனக்கு வேணாத்த. என்னடி இது? எனக்கு போட்டு கொடுமா. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓ, வரேன். என்னத்த வேணும் தெல்லுங்க, நான் போட்டு தரேன். ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. என்ன மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குது. சரி, காஃபி ரெடியாமா? ரெடி ஆயிட்டு இருக்கத்த. நீ என்ன புது செட் மாதிரி கடிக்கிறா? சரி சரி. என்னங்கத்த காஃபி? என்னங்கத்த தேடுறீங்க? உங்க பையன் இன்னும் வரல. இல்லம்மா, காஃபியை தேடினேன் நான். என் மருமகளுக்கு எப்பவுமே காமெடி தான். ஒரு புக்கே எழுதலாம். என்ன சன்னு போய் 3 வரும்போது இன்னும் ஏன் சன்னை காணோம்? போன் பண்ணி பார்ப்போம். என்ன போன் எடுக்கல? சரி. நேரம் எங்க ஊர் சுத்திட்டுதோ. என்னம்மா பிரச்சனை? காலை வந்ததுல இருந்து கையாட்டுற, காலாட்டுற, தலையாட்டுற, தாளாட்டுறியம்மா. என்னதான் பிரச்சனை? அது ஒன்றும் இல்லத்த, உங்க பையனுக்கும் எனக்கும் பெரிய சண்டை. அடுத்த வாரம் ஊட்டி ட்ரிப் போக பிளான் பண்ணிருந்தோம். எல்லாம் புக் பண்ணிட்டோம். கடைசி நிமிஷத்துல பிளான் கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன் பையனா? அவன் சாஃப்டானவம்மா. ஆமா, சாஃப்டானதுன்னு இந்த பொம்மைய வச்சு விளையாடுவா முடியும்? என்ன பிரச்சனை? ஏன் அவன் இப்படி பண்றான்? இத்தனைக்கும் அவன் இவ்வளோ கஞ்சனாலாம் இருக்க கூடாதுமா. சரி, நீ கவலைப்படாத, நான் அவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன், உன்னை கூப்பிட்டு போ சொல்லி. எங்கத்த என் புருஷன்லாம் வாரம் சினிமா தேட்டருக்கு கூப்பிட்டு போவாரு, மாசம் வெளியூருக்கு கூப்பிட்டு போவாரு, வருஷம் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போவாருமா. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. கிளவிக்கு எகத்தாளத்தை பத்தியா? அத்தை, அவர் வந்துட்டாரு. நீங்க எனக்காக கொஞ்சம் பேசுங்க, நான் போய் ரூம்ல இருக்கிறேன். சரிம்மா, அதான் நானும் சொல்ல வந்தேன். அதான் எனக்கும் வசதியா இருக்கும். சரி, நீ போ, நான் பேசுறேன். என்னமா பண்ற? பாப்பா இப்பதான் வரியா? ஒரே தலைவலியா இருக்குதுமா, ஒரு காஃபி போட சொல்றியா? ஏன்பா நீ போய் சொல்ல? நான் அவகிட்ட பேசுறது இல்லம்மா, நாங்க சண்டை போட்டுட்டோம். சண்டை போட்டுக்கிட்டீங்க? உனக்கு தெரியாதா? அது அவ ஊட்டிக்கு ட்ரிப்பு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாமா. நான் எதுக்கு அனாவசியமா செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்பில இருந்து என்கிட்ட ஒரே சண்டை போட்டுட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இப்ப அவகிட்ட நான் பேசுறது இல்ல. நீ சொல்லி அவகிட்ட ஒரு காஃபி மட்டும் போட்டு தலை வலிக்குது. நீ செய்யறதுதான்ப்பா கரெக்ட். அனாவசிய செலவுப்பா. வாழ்க்கையில இந்த மாதிரி அனாவசிய செலவு பண்றதுனால தான் நம்மளால முன்னேறவே முடியல. அம்மா சொல்ற பேச்சு நீ கேளு. அவ சொல்றான்னு சொல்லிட்டு அவ பின்னாடி ஆடிக்கிட்டு இருக்காத, புரியுதா? சரிம்மா. சரி இரு, நான் போய் உனக்கு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வாமா. ஸ்ட்ராங்கா வாப்பா, அதுல ஃபெவிக்விக் போட்டு எடுத்து வரட்டா? காமெடி வேண்டாம், தலைவலி. இங்க பாருப்பா, நான் சொல்றது கேட்டினா வாழ்க்கையில நல்லா புரியுதா? இப்ப நான் சொல்றத கேளு. எனக்கு இப்பதாமா அறிவு கண்ணியை திறந்து விட்டுருக்குற. இந்தா இத புடிச்சிட்டு நீ போ, அவளை இங்க அமுச்சுடு. என்ன சண்டை வருதுன்னு மட்டும் பாரு. குறுக்குல வந்து சண்டையை மட்டும் தடுத்துறாதமா. போ, அவளை அமுச்சுடு. இன்னைக்கு இருக்குது இந்த சந்தோஷத்தை நம்ம எப்படியாவது கொண்டாடணுமே. எதோட கொண்டாடலாம்? சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியும் சேர்ந்து கொண்டாடலாம். ஹலோ, பாய் கடை தம்பியா? தம்பி, ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பார்சல். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. வேற யாருக்கும் இல்லப்பா, எனக்கு தான். ஆமா, சரி சீக்கிரமா கொண்டு வந்துடுங்கப்பா. சரி வைக்கிறேன்.
ஏங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க? ஆமா சரிமி, இன்னைக்கு ரொம்ப டயர்டு. ஆமா, நீயே ரொம்ப டல்லா இருக்கிற. இன்னைக்கு மேக்கப்க்கு கம்மியா போட்டியா? கலைஞ்சிருச்சா? ஹலோ, ஊட்டி ரிசார்ட்டுங்களா? அதான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன் நீங்க கேன்சல் பண்ண சொல்லி. யாருமா? அதாங்க ஊட்டி ரிசார்ட். அடேங்கப்பா ரிசார்ட்டா? ஆமாங்க. கேன்சல் இருங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. கேன்சல்லாம் பண்ண வேணாம், இங்க கூட இவ்வளோ காசு செலவாகுங்க. குடுமா. ஹலோ, ஆமாங்க, அதான் அடேங்கப்பா ரிசார்ட்டா? கேன்சல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 பேரும் வந்துடுறோம். செலவு பற்றிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ என் செல்லா குட்டிக்கு செலவு பண்ணாமல் வேறு யாருக்கு செலவு பண்ண போகிறேன்? நாங்கள் வந்துடுறோம், அதே டேட்டு தான். 3 நாளைக்கு போட்டு வச்சுங்க. கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். அடேங்கப்பா குரூப்பு தானே, வந்துட்டே இருக்கோம். என்ன இது சத்தமே காணோம்? ஓ, பக்கத்து வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சத்தம் போடாம சண்டை போடுறாங்க போல. நாம என்னன்னு போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துருவோம். நாம அடுத்த வாரம் ஊட்டிக்கு போறோம். இது எப்படி இருக்கு? இனிமேட்டு ஒண்ணுடா, புருஷ முன்னாடி சண்டைக்குலாம் நான் வரவே மாட்டேன். பிரியாணி போச்சே.